வணக்கம். இருமுகன் ரிவ்யூ ஆல்ரெடி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுறதுக்கு ரீசன், இப்போல்லாம் ஒரு படத்தை நாள் பார்த்த உடனே அன்றைக்கி ரிவ்யூ பண்ணி அதுக்கு அடுத்த நாள் அந்த படத்தை பற்றி மக்கள் என்ன என்னோடய வியூவை மட்டும் சொல்லாமல் மக்கள் திடீர்னு என்னோடய வியூக்கும் மக்களோட வியூக்கும் வித்தியாசம் இருந்து அது டிஃபர் ஆகிடக்கூடாதுன்றனால ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுறோம். சாரி ஃபார் த லேட் ரிவ்யூ. இருமுகன் ஒரு நடிப்பு யானைக்கு தீனி போட முடியும் அப்படின்னா அது விக்ரமுக்கு தான். பட் தீனி போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது போடுறதுக்கு ஆள் இல்லையா இல்லை போடுறதுக்கு நம்மக்கிட்ட விஷயங்கள் இல்லையான்னு தெரியல. அவருடைய 100% உழைப்பை விக்ரம் ஒவ்வொரு படத்தில் கொடுத்தும் அந்தளவுக்கு கதைகள் சரியாக அமையாததால் அந்த உழைப்பெல்லாம் தெரியாமையே போகுது. போன வட்டம் ஐ படத்துக்கு வந்த சர்ச்சை கண்டிப்பாக இருமுகனுக்கும் வரும். அவருடைய ரசிகர்களும் சினிமா ஆர்வலர்களும் சினிமா பெரியர்களும் ஏன் விக்ரமுக்கு அவார்டு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. த கண்டென்ட் ஆஃப் த ஸ்டோரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் அந்த நடிகரை உயர்த்தி காமிக்கும். அப்படி கம்பேர் பண்ணோன்னா பிதாமகனில் எதுக்காண்டி விக்ரமுக்கு அவார்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதில் கதையும் அந்த கண்டென்ட்டும் நம்ம மனசை ஹோல்டு பண்ணிச்சு. அதே மாதிரி அவருடைய நடிப்பு அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் அவார்டு கிடச்சிச்சு. பட் ஏன் இருமுகன் எல்லாரும் படம் சரியில்லை, போர் அடிக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, படத்தை கொண்டு போகிற இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் படத்தை கொண்டு போக வேண்டிய பாதை ஹீரோவுக்கு சாதகமான விஷயங்களை வச்சு கொண்டு போயிருக்கணும். பட் இங்கே 2 விக்ரமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஹீரோ விக்ரமுக்கு அதிகபட்சமான பாசிட்டிவ்னஸ் கொடுக்க முடியல. எப்பயுமே அவரோட வீரத்தை காமிக்கிறது அவங்க காமிக்கிற அந்த இன்ஹேலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாப்பிடும் போதோ இல்லை முகர்ந்து பார்க்கும்போது மட்டுமே அவரால் அந்த சக்தியை பயன்படுத்த முடியுது. அப்போது இந்த விக்ரமுக்கு என்ன பவர் அப்படிங்கிறது அந்த அவரோட பவரும் அந்த எஸ்டிமேஷனும் ரசிகனுக்குள்ளே போய் உட்கார மாட்டேங்குது. கண்டிப்பாக சினிமாவை டெக்னிக்கலாக பேசுகிறவங்க இல்லை இது ஒரு கதை, இந்த கதையில் அவர் இப்படி இருந்த இது அந்த மருந்தை குடித்தாதான் அந்த மாதிரி முகர்ந்து பார்த்தா தான் அவரால் பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பட் சாதாரணமாக உட்காந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு ஹீரோ ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் இன்டென்ஷன். இந்த படத்தில் ஹீரோ தோக்குறாரு, திரும்ப வர்றாரு, திரும்ப தோக்குறாரு, திரும்ப வர்றாரு. அப்புறம் இந்த படத்தில் அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ரு, அந்த ஹோல்டிங் ஃபேக்ட்ரு அந்த படத்தில் தொடர்ந்து நிற்க மாட்டேங்குது. அடுத்து 2வது என்னுடைய மைனஸ் பாயிண்ட்டாக தோன்றது நயன்தாரா அவங்க நடிப்பை பற்றி நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் த மீன் டைம் அவங்க ஃபஸ்ட்டு வர ஒரு ஷார்ட் போர்ஷனில் நம்ம பழைய படங்களில் பார்த்த மாதிரி வழக்கம் போல் துப்பாக்கியால் சுடப்படுறாங்க. நோட் த பாயிண்ட், தலையில் அந்த துப்பாக்கி தோட்டா போகுது. பட் அடுத்த இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் ஒரு மலைவாழ் மக்கள் தலையில் சுட்ட தோட்டாவே காப்பாற்றி அகைன் அவங்கள கூட்டிகிட்டு காப்பாற்றுற மாதிரி கொண்டு வராங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் லாஜிக்கலாக படம் எடுக்கிறீங்கன்னா இதை ஒத்துக்க முடியாது. இல்லை லாஜிக்கல் இல்லாமல் நான் கமர்ஷியல் படம் எடுக்கிறேன்னா ஹீரோவை ஹோல்டு பண்ணி படம் எடுத்துக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த சைடு போகிறீங்கிறதுலேயே மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. 3வது பாயிண்ட்டு, டைரக்டர் லவ்வை வச்சு படம் எடுக்க போகிறாரா, இல்லை பயாலஜிக்கல் வெப்பன் வச்சு படம் எடுக்க போகிறாரா, இல்லை கமர்ஷியல் படம் எடுக்க போகிறாரா, இல்லை பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் விஷயத்தை பற்றி பேச போகிறாரா? ஏதாச்சும் ஒரு டைமென்ஷனில் படம் பயணிச்சிருந்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸை ஹோல்டு பண்ணியிருக்கும். அதுவும் நடக்கலை. பட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை ஒரு தடவை பார்க்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே மனுஷன் விக்ரம். அவர் அந்த லவ்ங்கிற கேரக்டருக்காண்டி எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு, என்ன வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குது, அவர் புருவத்தை கூட எப்படி உயர்த்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விக்ரம் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை விக்ரமோட நடிப்பை ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருமுகனை ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.